குறள் கவசம் காணும் இனிய இணையதள நண்பர்களே, திருக்குறள் 29ஆம் அதிகாரம், தலைப்பு கள்ளாமை. குறள் எண் 1 இவ்வாறு சொல்கிறது: எள்ளாமை வேண்டுவான் என்பான், எனைத்தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு. குறள் 281. அர்த்தம்: திருடாதே, திருடாதே, பிறர் பொருளை திருடி பலர் வாயில் விழுந்து விடாதே. சிலர் வாயாவது வாழ்த்த வாழ்ந்தால் அதுவே மனசுக்கு இதமான மனோரஞ்சிதம் பூ. சிறு குறுஞ்செய்தி: கள்ளாமை என்பதன் அர்த்தம் களவு செய்யாதே, கள்வன் என பெயர் வாங்கிவிடாதே என்பதாகும். கள்ளாமை காக்க தன் நெஞ்சு, திருவள்ளுவர் சொல் இது. வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். இயேசுநாதர் சொல் இது. வழிபறித்து திரிவாரோடு இணங்க வேண்டாம். உலகநாதர் சொல் இது. வன்பறித்து உண்ணேல் ஔவையார் சொல் இது. திருடுகிறவனை திருடன் என்றும், களவு தொழில் செய்பவனை கள்வன் என்றும், கொள்ளையடிப்பவனை கொள்ளையன் என்றும் சொன்னார்கள் நம் முன்னோர்கள். பொருள் அபகரிப்பு சிறிய அளவில் இருந்தால் அது திருட்டு, அதுவே பெரிய அளவில் இருந்தால் அது கொள்ளை எனப்படும். ஆலயம், மசூதி, தேவாலயம் இதனை அபகரிப்பதும் ஒரு கொள்ளைதான். திருடர்களுக்கு இளகிய அன்பு மனம் இருப்பதில்லை. எனவே கள்வர் பயம் நீங்க பணம், பதவி, மதம் இவற்றில் அவக்காட்சி இல்லாத உயர்ந்த மனிதர்கள் ஒரு நாட்டிற்கு மிகவும் அவசியம். குறள் நெறி நீதிக்கதை. தலைப்பு கண்ணக்கோல் திருடன் காத்தமுத்து. பழங்காலத்தில் குமரிக்கண்டத்தில் குமரி ஆற்றின் ஒரு கரையில் வல்லநாடு, மறுகரையில் வருசநாடு என இரு நாடுகள் இருந்தன. வல்லநாடு அரசன் பெயர் தங்கமுத்து. அவன் மக்களை கசக்கி பிழியும் கொள்ளைக்காரனாக இருந்தான். அவன் மனைவி பெயர் அங்கமுத்து. அவளோ ஒரு ஞான சூன்யம். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ராணி அங்கமுத்துக்கு ஒரு தோள் இருந்தாள். அவள் பெயர் பாடாமுத்து. அவள் ஒரு நாள் குமரியாற்றில் குளித்துக் கொண்டிருக்கையில் ஆற்றில் ஒரு பேழை மிதந்து வந்தது. அவளை பேழையை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு அழகிய ஒரு வயது ஆண் குழந்தை அவளை பார்த்து புன்சிரிப்பு சிரித்தது. அக்குழந்தையை அவள் ராணி அங்கமுத்து வசம் ஒப்படைத்தாள். குழந்தை பேறு இல்லாத ராணி அங்கமுத்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் அக்குழந்தைக்கு காத்தமுத்து என பெயரிட்டு ஆசையுடன் வளர்த்தாளே தவிர அறிவு கல்வியை அவள் சொல்லித்தரவில்லை. அதனால் அவன் ஊர் ஊராய் போய் சுவரில் கண்ணக்கோல் போட்டு திருடி வருசநாடு மலை ஒன்றில் ஒளித்து வைத்து அலிபாபா 40 திருடர்கள் போல் ஆனந்தம் அடைந்தான். ஒரு நாள் காத்தமுத்து வருசநாடு படை வீரர்களிடம் கையும் களவுமாக பிடிபட்டான். வருசநாடு அரசன் பெயர் மதிவாணன். குடிமக்களை மதிப்பவன், நேசிப்பவன். அவன் மனைவி பெயர் மங்கையர்க்கரசி. ஞானமுள்ளவள். அவள் அறிவியல் படித்தவள். காத்தமுத்து, நீ திருடினாயா என்றான் அரசன் மதிவாணன். இல்லை என்றான் காத்தமுத்து. சினிமாவில் வரும் மாயக்கண்ணாடி போல் அந்நாட்டு ராணி ஒரு மாயக்கண்ணாடி, சயின்டிபிக் செடேஷன் மிரர் ஒன்று கண்டுபிடித்து அதை அரசவையில் வைத்திருந்தாள். அதில் காத்தமுத்து கையை வைத்தவுடன் அவன் உள்ளதையெல்லாம் தவளை போல் உளறி கொட்டினான். அடுத்து அரசவையில் சீனியர் மந்திரி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் பெயர் எல்டர் மஸ்க். அவர் ஒரு பட்டனை தட்டினார். காத்தமுத்து திருடிய காட்சிகள் அனைத்தும் அவர் வானத்தில் வைத்திருந்த சேட்டிலைட்டில் இருந்து திரையில் தோன்றியது. அரசன் மதிவாணன் பேச ஆரம்பித்தான். காத்தமுத்து, நீ திருடியதற்கு வேறு என்ன ஆதாரங்கள் வேண்டும்? வல்ல நாட்டை நாசமாக்கிவிட்டு எங்கள் வருச நாட்டையும் நாசமாக்க வந்தாயோ? உனக்கு
வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லையா? பொருளை பறிகொடுத்தவர்களின் மனவலியை நீ அறியாதது ஏனோ? திருடி வாழ்வது பாவம் இல்லையா? பிறரை வஞ்சித்து திருடி அவர் வாயில் நீ சாபத்தை வாங்கலாமா? அப்படி என்ன செந்தூர் சூரபத்மன் சொகுசு வாழ்க்கை உனக்கு கேட்கிறது? இப்படி ஒரு நரகாசரன் பிழைக்கணுமா? திருடக்கூடாது என பள்ளியில் ஆசிரியர் உனக்கு பாடம் சொல்லி தரவில்லையா? திருடுகிறவர்களுக்கு புதிய வானம் புதிய பூமி இல்லை என தவஞானிகள் ஓலைச்சுவடியில் சொல்கிறதை நீ படிக்கவில்லையா? சாட்சியங்கள் மற்றும் அறிவியல் எந்திரங்கள் நீ குற்றவாளி என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி காண்பிக்கிறபடியால் தென்கடலில் உள்ள வந்தமான் தீவுச்சிறையில் உன்னை அடைக்க ஆணையிடுகிறேன் என்றான் அரசன் மதிவாணன். காத்தமுத்துக்கு தலை சுற்றியது. தலையை தொங்க போட்டான். பாவம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழிப்படி வந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டான் ஜிம்மி திருடன் காத்தமுத்து. கதை நீதி. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது பழமொழி. ஆகையால் கொள்ளையடித்து பின் ஏன் குன்காவிடம் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டும்? திருடாது வாழ்பவனைத்தான் நீதி தேவதை தன் இதயத்துள் வைத்து பூஜிப்பாள். கேள்வி: கள்வர்களால் நாடு நாசமா போச்சு. இதுவே இன்றைய பேசுபொருள். ஆதலால் கள்வர் பயமில்லா நாடு காண அனைவரையும் நேசிப்போம், அனைவரும் ஒன்று சேர்வோம். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், லவ் ஆல் அண்ட் ஒன் ஆல் என்ற பொன்மொழி ஏற்று அன்பு பாதுகாப்பு சங்கம், அதாவது ஆங்கிலத்தில் LSS, லவ் செக்யூரிட்டி சொசைட்டி ஒன்று அடுக்கி அரசியல் பயணம் செய்தால் என்ன? சிந்தனை செய் தமிழா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கவிஞர் சுப் ரத்னவேலு BA, வண்ணக்குரல் எழுத்தாளர், திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.